ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு என்ன நடிப்பு நம்ம விஜய்க்கு. ஒரு தட்டிக்கு யாராலையுமே முடியாதுன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம மாமி வந்து கேட்டுக்கின்னு இருக்கிறாங்க. 2 நாளாக இவரு எவ்வளோ பிட்டு போட்டார், மாமி அதை உட்காந்து கேட்டுருந்தாங்க. இன்னைக்கு மாமி போடுற பிட்டை இவரால் தாங்க முடியல. சொல்லுங்க மாமி, ஏன் பிட்டு போடுறீங்க, இவ்வளோ பிட்டு தேவையில்லை சொல்லுங்கன்னு. இப்போ இந்த காவேரியை நீ மனசில் நினச்சது போதும், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆன போல் நினச்சது போதும், அதை மறந்துடுப்பா. நான் உனக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவள் ஏற்கனவே தாலி கட்டிக்கின்னு இருக்கிறா, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ நான் பொய் தாலின்னு சொன்னா அவன் நிஜமாவே தாலி கட்டிக்கின்னு இருக்கிறாருன்னு சொல்றா. அதை பார்த்து அவர் அழறாரு பாரு, அப்படியே ஓ ஆ ஊன்னு அழறாரு. உண்மையிலேயே செமையா இருந்தது. இந்த இடத்துல நம்ம விஜய் தட்டிக்கவே முடியாது இந்த ஆக்டிவ்ல. தாலி நீங்க பாத்தீங்களா, நீங்க தான் போய் இது போல கெடுத்துட்டீங்களே, இல்லைன்னா அவ கண்ணுல வச்சு ஒத்திக்கின்னு இருப்பாளுன்னு மாமிக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டா நான் கதையா சொல்லிக்கின்னு இருக்கிறேன், நீ கேட்குற விடு, என்ன மாமா கூப்பிடுறாருன்னு அவங்களே டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. இங்க நம்ம காவேரியும் அதே போல நர்மதாவுக்கு செயினை போட்டுட்டு கூட்டி வந்து அவங்க புருஷன் வாங்கி கொடுத்த செயினை பார்க்கணுன்றதுக்காக விஜய் வெளியே வர வரைக்கும் நான் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி செயின்னு அவ கத்துறா பாரு. உண்மையிலேயே இந்த இடமும் சூப்பராக இருந்தது. நம்ம குமரனோட அம்மா வராங்க, வந்து என் தம்பி பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டப்பா, உன்னை நல்ல பையன் நினச்சேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் சொல்கிறாரு, இப்போவும் நான் அவளை ஏமாத்தலை, நான் பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான், அவளை நான் வச்சுக்கின்னு வாயறேன்னு தான் சொல்கிறேன், இப்போ அனுப்பினா கூட நான் கூட்டிக்கின்னு போகிறேன்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவும் இந்த இடத்துல சூப்பர் தான், நல்லா விஜயை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் உள்ளே சாப்பிட்ருக்கும் போது போயிட்டு கேட்குறாங்க. காவேரி சொல்கிறா, நான் விலகி வந்துட்டேன், நீங்கள் இந்த பேச்சை பேசாதீங்க, விலகி வந்துட்டு அவன் கட்டின தாலியை மட்டும் ஏண்டி கட்டிக்கின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது உண்மையிலேயே 100ல் 1 வார்த்தை. விலகி வந்துட்டுன்னு மனசோட சொன்னாலும் அந்த அம்மா கேட்குறது கரெக்டு தான், அவன் கட்டின தாலி மட்டும் ஏன் கட்டிக்கின்னு இருக்குதுன்னு. அப்போ தான் வந்து சாரதம்மா சொல்கிறாங்க, அவளோட விருப்பம் தான், நான் அவளை விட்டுட்டேன், அவள் போகிறதா இப்போயே கூட கிளம்பி போட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ விட்டுட்டேன்னு சொல்கிறியே தவிரடி, முன்னாடி போனால் ஏதோ ஒரு பழமொழி சொல்கிறாங்க, முன்னாடி போனால் கடிக்கிற, பின்னாடி வந்தால் ஒதிக்கிற, இப்படி பேசினா அவள் எப்படி முடிவு எடுப்பான்னு. உண்மையிலே இது சூப்பர். அந்த சாரதம்மா வந்து கோபமோ இல்லை பொண்ணோட வாழ்க்கையை பற்றிலாம் யோசிக்கல, பசுபதி திட்டினாருன்ற ஒரு ஈகோவோ மனசில் வச்சுக்கின்னு அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. அடுத்ததான் நம்ம காவேரி வந்து ஓடி வாமிட் எடுக்கிறா. அடுத்தது வந்து நம்ம காவேரியோட கன்சீவ் விஷயம் வரப்போது, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். வீக்கா ஃபேன்ஸுக்கெலாம் இதெல்லாம் ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு தான். அடுத்தது எபிசோடு பார்க்கலாம். பை பை.